நடிகர் மனோஜ் செய்த செயலை பாருங்கள். பண்றது இருந்தாலே பாத்துங்க அட்ராசிட்டி சொல்லிட்டேன். லவ் யூண்ணே. லவ் யூ டூ. அப்படியே ஒரு ஸ்டாப்பை கொடுங்க. பட் வேறு வழி இல்லை. நம்ம இதை சகிச்சுக்கிட்டு இதை நம்ம கடந்து வர்றதுக்கான மன உறுதியும் மன தைரியமும் நமக்கு இருக்கணும். உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த மன தைரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்க நல்லா இருக்க முடியும். ஸோ நம்மளை பாதுகாத்துக்கணும். அவ்வளோதான். இந்த டைமில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும். நீ உதவுங்கள், கண்டிப்பாக உதவணும். அது கண்டிப்பாக உதவணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய ஒரு அரவணைப்பும் நம்மளுடைய ஒரு இதுவும் தேவைப்படுது அவங்களுக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தைகளே இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம்தான் அது. பட் என்ன பண்ணுறது, நம்ம சேஃப்கார்டாக இருக்கணுமே, வேறு வழி இல்லையே. எப்படி சொல்கிறது, இதுவும் கடந்து போகும். கடவுள் இருக்கார். கடவுள் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டுவார். ஒரு பெத்தட்டிக் கண்டிஷன் சொல்லலாம். பட் வேறு வழி இல்லை. இதை நம்ம கடந்து போகணுன்னா சில இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும். இப்போ நான்லாம் வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இப்போ ஒரு 1.5 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் என்னால் முடியல ஆக்சுவலாக. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ எதாவது கேளுங்க. ஸோ ஐ கேன் ஃப்ரீலி டாக். நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்க நல்லா இருக்க முடியும். ஸோ நம்மளை பாதுகாத்துக்கணும். பாசிட்டிவ், எவ்ரிபடி ஸ்டே பாசிட்டிவ். அவ்வளோதான். இந்த டைமில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும். இன்னொன்று, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவணுன்னாலும் அது எப்படிங்கிறது நீங்களாக டிசைட் பண்ணி உதவுங்கள். கண்டிப்பாக உதவணும். அது கண்டிப்பாக உதவணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய ஒரு அரவணைப்பும் நம்மளுடைய ஒரு இதுவும் தேவைப்படுது அவங்களுக்கு. ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், அதை வந்து கதையாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் முதல்ல இப்போ டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். பார்ப்போம், கடவுள் என்ன வழிகாட்டுறாருன்னு பார்ப்போம். அதை தான் நான் சொல்கிறேனே, குடும்பத்தை பிரிஞ்சு அங்கே போய் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. என்னென்னா, இவங்க இங்கேருந்து உங்கள் குடும்பத்திலேருந்து என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ அப்படிங்கிற அவங்களுடைய அந்த இதுவும் மன வருத்தமும் இருக்குது. பட் இதுக்கு நம்ம இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன், சேஃபாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. கொஞ்ச நாள் தான், அது எவ்வளோ நாளுங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அந்த கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதான் பொறுத்தார் பூமி ஆழ்வாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இந்த ஒரு கிரைசஸ்னால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் வேறு வழி இல்லை. நம்ம இதை சகிச்சுக்கிட்டு இதை நம்ம கடந்து வர்றதுக்கான மன உறுதியும் மன தைரியமும் நமக்கு இருக்கணும். உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த மன தைரியத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் பேச்சில் உங்களுடைய வீடியோ காலாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அந்த தைரியத்தை கொடுக்கணும். நீங்களே சோர்ந்துட்டிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு யார் தைரியம் கொடுப்பா சொல்லுங்கள்? ஸோ தயவு செஞ்சு நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறது இதுதான், சேஃபாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இது மாதிரி உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேஷன்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க. நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உங்களுடைய பாசிட்டிவ் சப்போர்ட்டிவ்னஸும் கொடுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம், அங்கே கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கால் தம் அப், டாக் டு தம், பேசுங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதை விட வேறு ஒன்றும் தேவையில்லை நமக்கு.